இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட கரண்ட் அப்டேட். ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக நேத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது, அடுத்தடுத்த அறிவிப்புகள நம்ம அஃபிஷியலா அப்லோட் பண்ணுவோம். அப்படின்னு நாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். உச்சநீதிமன்றத்தில இது சம்மந்தமாக வழக்கு வழக்கு வந்து பெண்டிங்ல இருந்தாலும், மதுரை உயர்நீதிமன்றத்தில வெளியான தீர்ப்பின் அடிப்படையில அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் அல்லாம, யாரெல்லாம் இவங்க கவுன்சிலிங் கூப்ட்டுருக்காங்க அதையும் பார்க்கலாம். ஸோ இப்ப நீங்க பார்க்கிறது தான், அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் புரோவிஷனலி அட்மிட்டட் ஃபார் பிசிக்கல் சிவி அண்ட் கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங்க்கும், சிவிக்கும் யார தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுடைய எண்கள் தான் இது. அது தெளிவா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, த ஃபாலோயிங் ரிஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் புரோவிஷனலி அட்மிட்டட் டு பிசிக்கல் சிவி அண்ட் கவுன்சிலிங் பேஸ்டு ஆன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த கமிஷன் அண்ட் மார்க்ஸ் அண்ட் த ரேங்க் பொசிஷன் பப்ளிஷ்டு பை த கமிஷன் 27/11/2024. The physical CV cum counseling will be held from August 4 to August 7 at the office of the TNPSC. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல நடக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் தேர்வு செய்யப்பட்டவங்க எண்கள் தான் இப்ப நீங்க பாக்குறது. ஓகேங்களா? இவங்க எல்லாமே. ஸோ இந்த பிசிக்கல் சிவிக்கும், கவுன்சிலிங்கும் நீங்க போய் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த கட்ட வாய்ப்பு கிடையாது. அந்த ஒரே வாய்ப்பு தான் அது கேன்சல் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது, நீங்க ஏதாவது என்னென்ன நீங்க அப்ளை பண்ணீங்களோ, அதோடைய எல்லா சி சர்டிஃபிகேட்டையும் நீங்க ஒரிஜினல் கொண்டு போணும். அதாவது உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய கம்யூனிவல், பிஎஸ்டிஎம் இருந்தா பிஎஸ்டிஎம், விடோபில் இருந்தா விடோ அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பிடபிள்யூபிடியா இருந்தா அவங்க, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தா உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்க ட்ரிலிங் குவாலிஃபிகேஷன் சொல்லி, நீங்க அப்லோட் பண்ணும்போது என்னெல்லாம் அப்லோட் பண்ணீங்களோ, அதனுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ட நீங்க கொண்டு போணும். அத அவங்க வெரிஃபை பண்ணி தான் உங்களால அடுத்த கட்டத்துக்கு உங்கள அனுமதிப்பாங்க. பிசிக்கல் சிவில ஏதாவது நீங்க சான்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்க கவுன்சிலிங்க்கு அவங்க அப்ளை அவங்கள அட்மிட் பண்ண மாட்டாங்க. ஸோ, அதனால நீங்க இத பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து என்னுடைய இது லிஸ்ட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா, மிக முக்கியமான இந்த 7த் இருக்கு இல்லைங்களா? 7த், 8த் ஓகேங்களா? 7th என்ன போட்டிருக்காங்க? 7th பாயிண்ட். The admission of the above candidates to the physical CV and counseling is purely provisional subject to the decision of the commission and subject to the final orders to be passed by the SELP 022976 of 2024 against the orders dated 13/8/2024 of the Honorable High Court in writ appeal நம்பர்லாம் போடுறாங்க இல்லையா? அடுத்து pending before the Madurai bench of Madras High Court and other cases pending on the files of the Honorable High Court, Madras, Madurai bench of Madras High Court and Supreme Court of India, if any relating to this recruitment. அதாவது இந்த வெளிவரக்கூடிய இந்த தேர்வு முடிவுகளானது, இந்த வழக்கு எண்களுடைய இத வச்சு தான் நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம யாருடைய வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இதுல இல்லையோ, அவங்க வந்து பிசிக்கல் சிவி கவுன்சிலிங்க வந்து அவங்க அனுமதிக்கப்பட மாட்டாது. இந்த கவுன்சிலிங் இப்ப நான் மேல காமிச்சேங்க இல்லையா? அந்த எண்கள் உள்ளவங்க மட்டும் தான் கவுன்சிலிங்க்கு அனுமதிக்க முடியுங்கிறது தான். ஸோ ஒரு நீண்ட நெடிய காலமாக இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு வந்து தேர்வு முடிவு வந்து ஒரு ஒரு முடிவு தெரியாம போய்க்கிட்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு முடிவாயிருக்கு. இத என்ன நம்ம வந்து பார்க்கணும் அப்டின்னா, இதுல வந்து நம்ம வந்து யாரையும் குறை சொல்லணுமோ, யாரையும் பழி சொல்லவோ அவசியம் கிடையாது. நம்ம ரோடு இன்ஸ்பெக்டர பத்தி நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமா நம்மள மாரி ஒவ்வொரு அப்டேட்டையும் தெளிவா போட்டவங்க யாருமே கிடையாது. அதனால நமக்கு நெறைய பேர் நம்ம மேல கோவப்பட்டுருக்காங்க. நெறைய பேர் நம்மள மேல இது பண்ணியிருக்காங்க. பல குரூப்புகள்ல நம்ம ரோடு இன்ஸ்பெக்டர் வீடியோ போடும்போதெல்லாம், அவிங்க பூரா பொங்கி எழுந்தது, அப்புறம் புஸ்வானம் போனதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். இப்ப என்னன்னா நமக்கு எதுவுமே இல்ல. நம்ம வந்து ஒரு அப்டேட் வெளிவருது நம்ம வீடியோ போடுறோம். நம்ம வீடியோ போட்டோனே நம்ம தான் எல்லாமே பண்ணணுங்கிற மாரி அந்த பசங்க வந்து பாவம் அந்த விரக்தியில பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரியாலிட்டி எதுவோ நம்ம வீடியோவ அப்லோட் பண்றோம். அத அக்செப்ட் பண்ற மைண்ட் இருந்தா அக்செப்ட் பண்ணுங்க. இல்லாட்டி அடுத்த ஸ்டெப்ப மூவ் பண்ணுங்க. அதுக்காக வேண்டி
வீடியோ போட்டதுக்காக நம்ம தான் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. ஸோ ரோட் இன்ஸ்பெக்டர் உடைய வழக்குகள்ல மதுரை ஹைகோர்ட்லயும் சரி, தொடர்ந்து அப்பீல் பண்ண அந்த வழக்குலயும் சரி, ஐடிஐ முடித்தவர்களுக்கு மட்டும் தான் இந்த வேலைவாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி தீர்ப்பு குடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்ப எதிர்த்து தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கு அங்க பெண்டிங்ல இருந்தாலும், மதுரை ஹைகோர்ட்ல வெளியான அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில என்ன பண்ணிருக்காங்க, இப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து ரிசல்ட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி முறையா ஒரு ப்ராப்பரா செயல்பட்டிருந்தா, இந்த எக்ஸாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து தள்ளி போயிருக்க வாய்ப்பு இந்த தேர்வு இந்த போஸ்டிங் போறது தள்ளி போயிருக்க வாய்ப்பு இல்ல. இடையில இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமென்ட் நடக்கவும் வாய்ப்பில்ல. அதுக்கு காரணம் டிஎன்பிஎஸ்சி உடைய ஒரு சரியான ஒரு இது இல்லாததுனால தான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு அறிவிப்பு வெளிவரும்போது, அது யாருக்கும் பாதகம் இல்லாம, யாருக்கும் சாதகமும் இல்லாம, என்ன ரியாலிட்டியோ அதுக்கு அந்த என்ன வேலையோ, அந்த வேலைக்கான கல்வித் தகுதியையும், அந்த வேலைக்கான ரூல்ஸையும் அவங்க வரையறுத்து அங்க அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா, அது நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஐடிஐ முடித்தவர்கள் மட்டும் தான் ரோட் இன்ஸ்பெக்டருக்கு அவங்க வந்து இப்ப கவுன்சிலிங் கூப்ட்டுருக்காங்க. அப்ப ஐடிஐன்னா இனிமே வர எல்லா சர்வேயருக்கும் அப்படித்தான் இருக்குமா? அப்படின்னா அது தெரியாது. இப்பல்லாம் என்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இந்த ரோல் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் தான் இந்த சொல்லியிருக்காங்க தீர்ப்பு. இந்த ஃபீல்டு சர்வேயருக்கு அப்ளை ஆகுமா? இல்ல அடுத்து வரக்கூடிய இப்ப இப்ப கால்ஃப் பண்ணாங்கல்ல கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல்ல ஜேடிஓ போஸ்ட்டு அதுக்கு இது அப்ளை ஆகுமா? அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் கிடையாது. இதுக்கு மட்டும் தான் அது நமக்கு நமக்கு இதான் இப்ப உள்ள டேட்டா. ஸோ அதனால தேவையில்லாம போட்டு இது பண்ணாதீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட ஸ்டெப் என்னான்னு, அடுத்த டிஎம்சி என்ன ஸ்டெப் பண்றாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். ஸோ இதுக்கு தேவையான யாரெல்லாம் இதுல தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுக்கு எப்ப அழைப்பாணை வரும்? என்னைக்கு அது அப்படிங்கிறத அத எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு அடுத்த ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். பாருங்க. எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ.